அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மணிகண்டன். நான் அன்னூர் பகுதியிலேருந்து. இன்றைக்கி வந்து நம்ம புளியம்பட்டி டு சேவூர் ரோட்டில் தண்டுக்காரம்பாளையம் பகுதிக்கு பக்கத்தில் மிஸ்டர் முருகேசன் அவர்களுடைய ரோஸ் தோட்டத்தில் இருக்கிறோங்க. இங்கே பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இந்த ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த பகுதிகளில் வந்து கிளைமேட் கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்குங்க. அதாவது அந்த மோடாப்பு போட்ட மாதிரி கிளைமேட்டு. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதலும் பேன் தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொக்கு கருகள் வருங்க. இந்த மொக்கு கருகள் வரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயோஃபிட்டில் நல்ல தீர்வு கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய பகுதிகள்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கருகள் ஏதாவது இருக்குது, இந்த மாதிரி நோய் தாக்குதல் பூவோட எண்ணிக்கைஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தயவுசெய்து தகவல் கொடுங்க. பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், லேசாக இந்த பேன் பூச்சி தொந்தரவு இருக்குதுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஒரு ஃபங்கலுக்காகவும் ஃபங்கிசைடுக்காகவும் வைரஸ்க்காகவும் நம்ம மருந்து கொடுத்துட்ருக்கோம். மேலும் இது போல் தகவலை தெரிந்து கொள்ள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க. உங்களோட பகுதிகளிலும் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இதுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த நல்லா குவாலிட்டி வர இடத்துல உங்களுக்கு அந்த பேன் தாக்குதல் வரும், மொக்கு அழுகல் வரும், கருகள் வரும். இந்த மாதிரியான பாதிப்பு இந்த மாதிரி கிளைமேட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. நான் பொதுவாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கூலிங் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூவோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக வரும், நல்லாயிருக்கும். பட் இந்த இடத்துல பூச்சி தாக்குதல் வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா செடிக்கு பக்கத்தில் களையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மற்ற இடமெல்லாம் ஓட்டி விட்டுட்டாருங்க. அப்போ இந்த கலை மேலாண்மைக்கு இந்த செடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த களைகள் எல்லாத்தையுமே எடுக்கிறப்பங்க நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ களைகள் இருக்குது பாருங்கள். அடுத்து இதான் எடுக்க சொல்லியிருக்கோம். நிச்சயமாக மேலும் இது போல தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க. இதுக்கு வந்து நம்ம ஆன்டி வைரல் அப்படிங்கிற நம்மளுடைய பயோஃபிட் ப்ராடக்ட்டை ஸ்ப்ரே பண்ண போகிறோம். தென் அது போக பூச்சிக்காகவும் லார்விசைடு பண்ண போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கருகள் நிறையா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணும் பொழுது பூனுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும், குவான்டிட்டியும் நல்லா அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகிடுங்க. நன்றிங்க. அதிகப்படியாக இந்த வண்டு வர்றதுக்கு வந்துங்க கரெக்டாக காலையில் நேரத்தில் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கும் பொழுது அப்படியே ரெடி ஆகிடுங்க. 7 மணி காலையில் ஒரு 7 டு ஆரம்பித்தா ஒரு 9 மணிக்குள்ளே அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்ப்ரே கொடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது நல்லா முழுமையாக தீர்வு வந்துடும். பூ மொக்கெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு இருக்குங்க. ஆனால் அந்த மொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக அந்த பிரச்சனை இல்லாத பேன் தொந்தரவும் அந்த பூச்சி தொந்தரவு இல்லாமல் இருந்தாவே மொக்கு சின்னதாக போகுது. ஆமாங்க. அது இந்த டைமில் பூ வந்து சிறு பூ விழுந்துருங்க. இந்த காம்பும் சைஸ் வராது. இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா விரியிறப்பங்க கொஞ்சம் நல்லா ப்ராப்பரான அந்த குவாலிட்டியாக வராதுங்க. ஸோ நல்லா உங்களுக்கு பூ நல்லா வெயிட் வரணும், நல்லா அப்படி விரிஞ்சு நல்லா ப்ராப்பராக வர்றப்போ காம்பு நல்லா ஹைட்டாக வந்து ஆமாங்க, நல்லா வெயிட்டு கூட வருங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம இதுக்கு வந்து வைரலுக்கு ஸ்ப்ரே கொடுக்கணுங்க. ஸ்ப்ரே கொடுத்துட்டு அடுத்து அண்ணாவை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த களையும் அப்படி தாங்க. இந்த களையும் இருக்கக்கூடாது. இந்த களை இருக்கிறப்ப என்ன ஆகுங்கன்னா இந்த பூச்சிகள் தங்குறதுக்கான அது ஒரு வீடு ஆகிடும். அதுதான் மெயின் காரணம். ஆமாங்க. இந்த பூச்சிகள் என்ன செடியிலேருந்து மறுபடியும் கீழே போய் களைகளில் உட்காந்துக்கும்.